எல்லாம் வல்ல சிவபெரும்பொருளின் திருவருளும் குருவருளும் உள்நின்று உணர்த்த வேண்டி என்னை விட பெரியோர்களை எல்லாம் வணங்கியும் முன்னை தவத்தின் பயனாக சிவஞான நாட்ட எழுச்சி பெற்ற இங்கே தொடரக்கூடிய அன்பர்களை எல்லா சிவன் நலன்களையும் எய்த வேண்டி வாழ்த்தியும் எனது உரையை தொடங்குகிறேன். நமது சமயாச்சாரியார்களை தக்க நேரத்தில் உரிய நேரத்தில் தேவையான நேரத்தில் இன்று எந்த அளவுக்கு பிற சமயங்களால் வேத நெறிக்கு இடர்பாடு இருக்கிறதோ அதே இடர்பாடுகள் 6ஆம் நூற்றாண்டில் நிலவி இருக்கிறது. மகேந்திர பல்லவனே சமண சமயம் சார்ந்திருக்கிறான். பிற மன்னர்களை எல்லாம் சூழ்ச்சி செய்து புறச்சமயத்தை சாரச் செய்து அவர்கள் மதத்தை பரப்பி வருகிறார்கள். அவர்களுடைய கருத்துக்களையோ சமயத்தையோ பரப்புவது எந்தவித தவறும் இல்லை. அது அப்படி விரும்புவதில் எந்த தவறுமே இல்லை. அவர்கள் தாங்கள் நன்னறியை பெற்றிருக்கிறோம், அந்த நன்னறியை பிற மக்களும் பெற்று அதை பயின்று நன்றாக வாழட்டும் என்று அப்படி நினைக்கிறார்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் முன்னதாக இருக்கக்கூடிய ஒரு சமய நெறியை அழித்து தங்களுடைய சமயத்தை நிலைநாட்டும் என்பதை விட ஒரு இழிவே கிடையாது. அதைத்தான் அவர்கள் செய்தார்கள். இன்றைக்கு என்ன நிலை இருக்கிறதோ அதே நிலை 6ஆம் நூற்றாண்டிலேயே இருந்திருக்கிறது. அது இருண்ட காலத்துக்கு பிறகு வருகிறது. அந்த பல்லவன் மகேந்திர பல்லவன் காலத்திலே அப்பர் பெருமானை அங்கே 570 கிபி 570ஆம் ஆண்டு அவதரிக்க செய்கிறார். எல்லா கொடுமைகளையும் அடைகிறார். அப்பர் பெருமான் சாத்வீக முறையிலேயே இறைவன் தொழில் நிற்க வென்று அவனுக்கு அகமாற்றம் ஏற்பாடு செய்து அது பொய் நெறி, உன்னுடைய நெறி சைவ நெறி என்று அவனுக்கு நிலைநாட்டி பல தலங்களையும் வணங்கி வருகிறார். அதற்கு பிறகு 60 ஆண்டுகள் கழித்து அப்பர் பெருமான் தோன்றிய பிறகு 60 ஆண்டுகள் கழித்து திரு ஞானசம்பந்த பெருமானை 630 கிட்டத்தட்ட எல்லாரும் வரலாற்று ஆசிரியர்கள் எல்லாம் இதை கணித்திருக்கிறது. 630ஆம் ஆண்டு அவர் அவதரித்ததாகவும் 16 ஆண்டு வாழ்ந்ததாக வரலாறு நமக்கு இருக்கிறது. இப்படிப்பட்ட ஆச்சாரியர்களை எல்லாம் அவதரிக்க செய்து பிறகு சுந்தரமூர்த்தி சாமிகளை ஒரு 150 ஆண்டுகளுக்கு பிறகு அவதரிக்க செய்து அவர்கள் மூலமாக பல அற்புத நிகழ்வுகளை நிகழ்த்தி இறைவன் தன்னை வெளிப்படுத்தி காட்டியிருக்கிறார். உலகோர் அறிய வெளிப்படுத்தி எப்படியாவது இந்த உயிர்களை ஈர்க்க வேண்டும் என்றால் சில செய்திகளை நாம் சில நிகழ்வுகளை இயற்றினால்தான் மக்கள் மனம் பற்றுவர் என்று இந்த மக்கள் உயிர்களின் மேல் உள்ள பெருங்கருணையால் இறைவனே பல இடங்களில் தானே எழுந்து வெளிப்பட்டு பல அற்புத நிகழ்வுகளை இந்த ஆச்சாரியார்கள் வழியாக நிகழ்த்தி இருக்கிறார். இது எல்லாருக்கும் போய் சேரவில்லை. இந்து சமயத்தை சார்ந்த பல்வேறு பிரிவினர்களுக்கு போய் சேரவில்லை. அதில் உயர்ந்த கனி போன்ற சைவ சமயத்தை பின்பற்றக்கூடிய மக்களுக்கும் போய் சேரவில்லை. ஏதோ 1-2 செய்திகளை மட்டும் கதை போல் கேட்டு ஒரு நம்பிக்கை இல்லாமல், நம்பகத்தன்மை இல்லாமல் அடுத்து வேறு செய்திகளை பயில ஆரம்பிக்கிறார்களே ஒழிய முழுவதுமாக நூற்றுக்கணக்கான அற்புத நிகழ்வுகள் இருக்கிறது. நான் எண்ணறிய சிவஞானம் குறித்து தனது திருமலைப்பாளைய அம்பிகை வழியாக சிவபெருமான் ஊட்டினாரே பிரம்மபுரத்திலே, அதிலே தொடங்கி இதுவரை 45 பதிவுகள் செய்திருக்கிறேன். இதில் தனியாக உள்பதிவாக வேதவனத்தில் உறுதி வைகைக்கரையில் இறுதி என்ற ஒரு பெருந்தலைப்பாக வைத்து அதில் 22 பதிவுகள் இதுவரை 21 பதிவுகள் நிறைவு செய்துள்ளேன். 21வது பதிவுகள் தான் நான் அந்த ஞானசம்பந்தர் பிறந்ததோட நோக்கம். அது அங்கே நிறைவேறுகிறது. அந்த சமணர்கள் எல்லாம் தாமே அவர்கள் ஒரு பந்தயத்தை உருவாக்கி நாங்கள் தோற்றால் இந்த மன்னன் கழுவேற்றுவான் என்று தாங்களே தண்டனையை சொல்லி, அவர்கள் தோற்றால் மன்னன் கழுவேற்றுவான் என்று இவர்கள் சொன்னால் அங்கே ஞானசம்பந்தர் தோற்றால் அதே தண்டனை தானே கொடுக்க வேண்டும், மாற்று தண்டனை கொடுக்க முடியாது அல்லவா? அப்படிப்பட்ட ஒரு தண்டனையை கொடுமையாக செற்றத்தால் அவர்கள் உரைத்ததால் அவர்கள் தோல்வி அடைகிறார்கள். அவர்களே கழுவி அறிகிறார்கள். மன்னன் ஆணையிடுகிறான். அவர்கள் என்ன சொன்னார்களோ அவர்கள் கொடுமைகள்லாம் செய்திருக்கிறார்கள். திருமணத்தில் தீ வைத்திருக்கிறார்கள். இதற்கு வேத நீதிபடி மரண தண்டனை தான். அதனால் அவர்கள் ஒப்புக்கொண்டபடியே அவர்கள் கழுவேறட்டும், அதை நிறைவேற்றுக என்று மன்னருக்கு ஆணையிடுகிறார். இதுதான் நடக்கிறது ஒழிய யாரும் போய் மன்னனை அவர்களை கழுவு ஏற்றவில்லை. இதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் பதில் சொல்வதற்காக போன பதிவிலேயே அதை தெளிவாக விளக்கியிருந்தேன். மீண்டும் இலேசாக தொட்டு அதை நான் இங்கு, ஏன்னா இது மெய்திருவாக்கு, இது எழுதப்பட்டிருக்கிறது, பெரிய புராணத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. சேக்கிழார் பெருமான் இறைவனை தியானித்து தியான பொருளாக இது மெய்திரு வாக்காக இங்கே நமக்கு அமைத்து கொடுத்திருக்கிறார்.
இன்றைக்கு வந்து நம்ம திருஞான சம்பந்த புராணத்திலே, பெரிய புராணத்திலே 855 முதல் 872 வரை உள்ள பாடல்களுக்கு நாம் இப்பொழுது விளக்கம் மீளவும். பண்புடை அமைச்சினாரும் பாருலோர் அறியுமாற்றால், உலோகரெல்லாம் அறியுமாற்றால் இந்த பண்புடை அமைச்சினாரும் கண்புடை நீண்ட கழுத்தறி நிறையில் ஏற்ற, வரிசையாக கழுகுகளை எல்லாம் சமணர்களோட கோரிக்கையின்படியே அவர்கள் பணையம் வைத்து தோற்றபடியே நண்புடைய ஞானம் ஒன்றார் மடத்துத்தி நாடியிட்ட. இப்போ என்ன பாருங்க, இந்த இடத்துல எதை சொல்றாருன்னா, ஞானசம்பந்த பெருமானோட திருமணத்தில் தீயிட்ட ஒரு காரணத்திற்காக தான் இங்கே தண்டனை வழங்கப்படுகிறது. இந்த போட்டியெல்லாம் வந்து பின்னால் நிகழ்ந்தது, அவர்களே ஏற்றுக்கொண்டது, அவர்களோட வஞ்சனையை மீண்டும் பெருக்கிக் கொண்டு அந்த எல்லையில் கொடுமைகளை எல்லாம் செய்தார்கள். அதனால் அந்த கழுவேறக்கூடிய நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டார்கள். ஆனால் முதன்மை காரணம் என்னன்னா, நண்புடை ஞானம் உண்டார் மடத்துத்தி நாயிட்டா, இதுக்கு வேத விதிப்படியோ இருக்கட்டும், பிற சமயங்களில் உள்ள ஞான நூல்களில் விதிகளின்படியும் வந்து மரண தண்டனை தான். அதுதான் இங்கே நிறைவேறுது. குற்றத்தை இழைத்தார்கள், இந்த குற்றத்துக்கு மரண தண்டனை என்பதை அறிவார்கள். இந்த கழுவேறு முறையை யார் வந்து கொண்டு வந்தது? அதற்கு முன்பாக நாம் வந்து நமது தேசத்தில் என்ன இருக்கிறது என்றால், மரண தண்டனை விதிக்கப்பட்டவனே ஒரு குனிய வைத்து ஒரே வெட்டா வெட்டி ஒரு நொடி பொழுதில் அவனுக்கே தெரியாது அவன் இறந்து விட்டான் என்று. எந்த துன்பமும் அவனுடைய மனத்துக்கு போய் சேராது. அப்படிப்பட்ட இரக்கத்தோடு ஒரு கொலையை மரண தண்டனை விதித்தார்கள். இந்த கழுவில் ஏறி கொஞ்சம் கொஞ்சமாக அவதிப்பட்டு பல மணி நேரம் அந்த துன்பத்தின் எல்லைக்கு போய் அனுபவித்து சாக வேண்டும் என்று விதிமுறையை வகுத்ததே சமணர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தேசத்திலே, இந்த சிவ தேசத்திலே, சிவபூமியிலே இப்படிப்பட்ட கொடுந்தண்டனையை எதிரிகளுக்கு கொடுத்து அவர்களை கொலை செய்தவர்கள் அந்த புறச்சமயத்தார்கள் என்று அறிய வேண்டும். புத்தர் சமன் கழுக்கையர் பொய்குலா சித்தத்தவர்கள் தெளிந்து தேறின வித்தக நீரணிவார் வினைப்பகைக்கு அத்திரமாவன ஐந்தெழுத்தினை என்பது ஞானசம்பந்தர் வாக்கு. அவர்கள் என்னன்னா, இந்த சமன் கழுக்கையர்னா கழுவை வந்து கையிலேயே வைத்துக் கொண்டிருப்பார்களாம். எதிரி தோத்தான்னா எதிரியை ஏற்றி விட்டுருவான், தான் தோற்றா மானம் பொறாது தானே ஏறிக்கொள்வார்களாம். அப்படி வந்து அவர்கள் சமய நெறியில வந்து வெறி உடையவர்கள் என்று அதற்கு விளக்கம் அளித்திருக்கிறார்கள். அப்போ வந்து என்னன்னா, அந்த தண்டனையை, அந்த கொடுந்தண்டனையை இந்த தேசத்திற்கு அறிமுகப்படுத்ததே அவர்கள்தான். எவ்வளவு பெரிய கொடுமையான தண்டனை! அதை வந்து அவர்களே இங்கே வந்து போட்டியில பந்தயமாக வைக்கிறார்கள், பந்தயப்படி தோற்கிறார்கள். வேந்தன் என்ன செய்கிறான்? தோல்வி அடைந்தவுடன் அந்த தண்டனை நிறைவேற்று. ஏன்னா இவர்கள் அதோடு இல்லாமல் இப்போ இங்கே சொல்றார்களே, மண்புடை ஞானம் உண்டார் மடத்தித்தி நாடியிட்ட என்பரும் குன்றத்து 8000 ஏறினார்கள், அந்த கழுவில் ஏறினார்கள் என்று சொல்லும் பொழுது அந்த காரணத்திற்காக தான் முன்னமே பிள்ளையார்பால் துண்ணி வாதில் தொற்ற சமணர்கள் முன்னமே பிள்ளையார்பால் அனுசீதம் முற்றை செய்த அதிகமாக வந்து கொடூரங்கள் செய்திருக்கிறார்கள். அதனால் அவர்களுக்கு வந்து கொல்நுனை கழுவில் ஏற்றி முறை செய்கின்ற அந்த மன்னன் வந்து ஆணைகிறான். அதன்படி அவர்கள் தான் ஏறினார்கள்ங்கிறார். 8000 ஏற்றப்பட்டார்கள் என்று சொல்லவில்லை. இது சேக்கிழார் பெருமானின் மெய்த்திருவாக்கு, இறைவாக்கு, இறைவனே வெளிப்படுத்திய வாக்கு, நடந்த வரலாறு. அவர்கள் ஒப்புக்கொண்டபடி அவர்கள் ஏறுகிறார்கள், அவ்வளவுதான். 8000 ஏறினார்கள் என்று 855வது பாட்டில். இதெல்லாம் நம்ம பேச்சாளர்கள், உரையாற்றக்கூடியவர்கள் எதிர்காலத்தில் இதை பற்றி ஏதாவது விவாதம் வந்தால் அவர்களால் நுணுகி விளக்கம் செய்ய வேண்டும் என்று நான் இந்த உரையிலையெல்லாம் மீளவும் சொல்கிறேன். அடுத்தது, தென்னவன் தனக்கு நீரு சிறபுறச் செல்வர் ஈந்தார். சிறபுறச் செல்வராகிய சீர்காழிப்பதியில் அவதரித்த ஞானசம்பந்த பெருமானால் திருநீரழியை பெறுவது என்றால் அது பெரிய புண்ணியம். தனக்கு நீரு சிறபுறச் செல்வர் ஏந்தார். முன்னவன் பணிந்து கொண்டு முழுவதும் அணிந்து நின்றான். முன்னவனாகிய அந்த தலைவனாகிய மன்னனாகிய பாண்டியன் அதை வந்து பணிந்து அதை ஏற்றுக்கொண்டு எப்படி வந்து திருநீர் ஆச்சாரியர்கிட்ட வாங்கணுங்கிறத இங்கே சொல்லியிருக்கார். முழுவதும் அணிந்து நின்றான், முழு நீர் அணிந்து நின்றான். முதலில் சிந்திக்க வேண்டும். வாழ்க்கையில் யாருக்கு சுயநலம் இருக்கிறதோ தான் நன்றாக இருக்க வேண்டும், சிவகாப்போடு இருக்க வேண்டும், தன் வம்சத்தார் நன்றாக இருக்க வேண்டும், இல்லத்தார் நன்றாக இருக்க வேண்டும், உறவினர்களுக்கெல்லாம் நாம் உதாரணமாக இருந்து அவர்களை காக்க வேண்டும் என்றால் இந்த காப்பாக ருத்ராட்சத்தையும் முழு நீர் அணிய வேண்டும், கீற்று போல் அணிய வேண்டாம், எப்பொழுதும் அகலாமல் காக்க வேண்டும். இப்போ நேற்றே சொன்னேன், என்னையெல்லாம் இங்கே வந்து முழு நீர் அணியாமல் பார்க்கவே முடியாது. காலையில் குளித்து விட்டு வர்ற அந்த ஒரு நேரம் தவிர
மற்ற நேரத்தில் திருநீர் உடலில் வந்து திருநீர் சம்பந்தம் இல்லாமல் இருக்கவே இருக்காது. அப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஏன்னா இதோட பயனை நாங்கள் அனுபவிக்கிறோம். இந்த அனுபவித்ததை பிறருக்கு நாங்கள் சொல்லி அவர்களை அனுபவிக்க செய்யணும். இந்த துன்ப நீக்கம் செய்து அவர்களுக்கு இன்பாக்கத்தை உருவாக்க வேண்டும், சிவகாப்பு கொடுக்க வேண்டும் என்று அதை செய்து வருகிறோம். முன்னவன் பணிந்து கொண்டு முழுவதும் அணிந்து நின்றான். மன்னன் நீர் அணிந்தான் என்று மற்றவன் மதுரை வாழ்வார் துண்ணி நின்றார்கள் எல்லாம் தூய நீர் அணிந்து கொண்டார் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. பூதி மெய்க்கு அணிந்து வேந்தன் புனிதனாய் உய்ந்த போது, புனிதனாக அந்த வேந்தனாகிய அவன் திருநீரை அணிந்து உய்ந்த போது நீதியும் வேத நீதி ஆகியே நிகழ்ந்ததையும் எங்குமே வந்து வேத நீதியாகவே மாறி போயிட்டு. ஏன்னா இந்த புறச்சமய நீதி அநீதிகள் எல்லாம் அகன்று விட்டோம்னா அங்கே என்ன இருக்குன்னா அந்த வேத நீதியே எங்களுதும் நிகழ்ந்தது. மேதினி புனிதமாக வெண்ணீட்டின் விரிந்த சோதி மாதிரம்னா திசைன்னு பேரு தூய்மை செய்ய அமன் இருள் மாய்ந்தது. எங்கேயுமே இந்த திருநீற்று ஒளி எழுந்தவுடனே சூரிய பகவான் எழுந்தவுடனே எப்படி வந்து இருள் மறைந்து விடுகிறதோ அப்படி மறைய ஒரே ஜோதியாக சிவஜோதியாக சிவனரியே எங்கேயுமே நிறைந்தது என்று சொல்கிறார். 859 அது பாடல். மீனவருக்கு உயிரை நல்கி மெய்நெறி காட்டி, மீனவனுக்கு பாண்டியனுக்கு உயிரை கொடுக்கிறார். ஏன்னா அந்த வெப்பு நோயில் தொடர்ந்துருந்தா அவன் இறந்திருப்பான். மீண்டும் உயிரை கொடுக்கிறார். உயிரை கொடுத்து இந்த பிறவியிலேயே அவன் ஒரு நாயனாராக உயரக்கூடிய அந்த மூலத்தையும் ஞானசம்பந்த பெருமான் திருநீரை தடவி அவனை காப்பாற்றி அவனுக்கு நீரடிந்து அவனை உய்ய செய்தது. இதுதான் நான் வந்து புரிந்து கொள்ள வேண்டும். மீனவருக்கு உயிரை நல்கி மெய்நெறி காட்டி, சிவநெறியே உயர்ந்த நெறி என்று காட்டி அவனை உணரச் செய்து. எல்லாரும் வந்து படிக்கிறோம், சிவநெறியெல்லாம் படிக்கிறேன், பின்பற்றுறவங்க வந்து 100க்கு 5 பேர் 10 பேர் தான், 100க்கு 5 அல்லது 10 பேர் தான். இதெல்லாம் உண்மை. இதெல்லாம் நம்ம வந்து வெட்கப்படாமல் ஒப்புக்கொள்ள வேண்டிய உண்மை. இதெல்லாம் சிந்தித்து பார்த்தால் நமக்கு தெரியும். மீனவருக்கு உயிரை நல்கி மெய்நெறி காட்டி மிக்க ஊனமாம் சமனை நீக்கி, அதுவரையில் வந்து அறிவுக்கு ஊனமாக இருந்த அந்த புரை நெறிகளை எல்லாம் நீக்கி உலகெல்லாம் உய்ய கொண்ட அந்த பாண்டிய நாட்டம் மட்டும் இல்லை, உலகத்தில் வாழக்கூடிய நல்லோர்கள், நல்ல உயிர்கள், ஞான நாட்டம் உடையவர்கள், சிவநெறியை வந்து குலத்தில் பிறந்தவர்கள், பிறந்தவர்கள் எல்லோரையும் வந்து காத்து உய்ய கொண்ட ஞானசம்பந்தர் வாய்மை ஞானத்தில் பெருகுவங்க. ஞானசம்பந்த பெருமான் வழியாக அந்த சைவ நெறி வேத நெறி என்ற வாய்மை அவருக்கு என்ன இருக்குது? இதுதானே அவருடையது. சிவபரத்துவம் பேசுவது தானே. சிவபரத்துவத்தை சுட்டி உலகவரெல்லாம் சிவத்தின் கழலில் கூட செய்வது தானே. ஞானசம்பந்தர் வாய்மை ஞானத்தில் பெருகுவங்க தேனலர் கொன்றையரதம் திருநெறி நடந்ததுன்னா சைவ நெறி. தேன் நிறைந்த கொன்றை அணிந்த சிவபெருமானை முதன்மையாக கொண்ட அந்த சைவ நெறி ஓங்கி நடந்தது என்று சொல்கிறார். அடுத்தது மறையவர் வேள்வி செய்ய. அங்க என்ன நடக்குது? மீளவம் வேத வேள்விகள் வந்து ஓங்குது. கற்றாங்கு எரியோம்பி கலியை வாராமே செற்றார் வாழ்தில்லை என்று சொல்றாரு. இந்த கலியைன்னா இந்த பூகம்பமா இருக்கட்டும், வறட்சி, வெள்ளம், புயல், இதை போல இயற்கை இடர்பாடுகளால, பஞ்சபூதங்கள் இடர்பாடுகளால வந்து வரக்கூடிய அந்த தீமைகள் எல்லாமே வராமல் காக்கக்கூடியது வேத வேள்விகள். அதான் வேதாகம வேள்விகள்லாம் எப்பொழுதுமே ஏற்றினால் இந்த இதெல்லாம் வராது. கொரோனாலாம் வராது. இது யாருமே செவி சாய்க்க மாட்டாங்க. அனைத்து ஆலயங்களிலும் புனிதமாக உள்ள பொருள் நோக்கம் இல்லாத சிவாச்சாரியர்களாக இருக்கட்டும், வேதியர்களாக இருக்கட்டும், அவர்களை கொண்டு வேத வேள்விகளும் வேத ஆகம வேள்விகளும் சிவபெருமானை முன்னிறுத்தி இந்த நோய் போக வேண்டும் என்று செய்தால், இந்த வேள்வியில் செய்தால் முற்றிலுமாக இந்த நோய் ஒழிந்து விடும். இதை யாரும் வந்து நல்விதி உள்ள இருந்தால் தானே வந்து காதில் வாங்குவார்கள். இதை வந்து கேட்கவே மாட்டார்கள். ஆனால் இயன்ற அளவு அன்பர்கள் ஆங்காங்கே வேள்வி செய்து கொண்டு இருக்கிறார்கள். அன்பர்களே தங்களுடைய பொருட்செலவில் பல ஆலயங்களிலே அந்த வேத வேள்விகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். தில்லையில் எப்பொழுதுமே தில்லை வாழ்ந்தவர்கள் அந்த வேத ஆகம வேள்விகளை, வேத வேள்விகளை அவர்களுக்கு முன்னோர்கள் நியமித்தபடி சிவபெருமானை முன்னிலை வைத்து, நடராஜ பெருமானை முன்னிலையாக தலைவனாக வைத்து அந்த வேள்விகளை அன்றாடம் அவர்கள் செய்து வருகிறார்கள். அப்ப என்ன ஆயிடுதுன்னா, தீது அகன்ற உடனே அதுவரை கட்டுப்பாடு இருந்திருக்கு, நெருக்கடி இருந்திருக்கு, விபூதி பூச முடியாது. யாருக்காவது ஒருத்தன் கெடுதல் செய்யணும்னா இவன் வந்து சைவனா இருக்கிறான், வீட்டுக்குள்ள வந்து சிவ பூஜை பண்றான், மணி அடிக்கிற சத்தம் கேட்குது அப்படின்னா உடனே கைது பண்ணிட்டு போயிடுவான்னா என்ன பண்ண முடியும்? அதுவரையில் அதெல்லாம் பண்ண முடியாத ஒரு சூழல் அங்கே மதுரை நகரில் பாண்டிய நாட்டில் இருந்திருக்கு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மறையவர் வேள்வி செய்ய வானவர்
மாறி நெல்க. அதனால வானவர்கள்லாம் சிவபெருமானை முன்னிலைப்படுத்தி வேள்வி செய்கிறார்களே என்று அகமகிழ்ந்து மழையை பொழிகிறாங்க. நல்ல வெயில், தேவையான அளவுக்கு வெயில் அடிக்குது, தேவையான அளவுக்கு மழை வருது, தேவையான அளவுக்கு காற்று வீசுது. இந்த பஞ்சபூதங்களும் ஒழுங்கு முறையில் செயல்படுகின்றன. இந்த மனிதர்கள் வாழ்க்கையில ஒழுக்க நெறி தவறுனா பஞ்சபூதங்களும் ஒழுக்க நெறி தவறும், அந்த தண்டனையை வகையில் கொடுக்கும். அதற்கு ஒரு அதிர்ஷ்ட கடவுள் இருக்காரு. பஞ்சபூதங்கள் ஜடப்பொருள்கள், அதற்கு அறிவு கிடையாது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு தேர்ந்த உயிர்களை அங்கு தலைவராக இறைவன் நியமித்து அதன் வழியாக இப்படி செயல்படுத்துகிறார். மறையவர் வேள்வி செய்ய வானவர் மால்கி நல்க, வாழ்க அந்தனர் வானவர் ஆணினம் வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயது எல்லாம் அறநாமமே சூழ்க வையகம் துயிர்தீர்க. அதான் சொல்றாரு. இறைவன் நெறியின் ஓங்க இகத்தெனில் அவன், இறைவன்னா இந்த இடத்துல மன்னனை குறிப்பதாக நம்ம எடுத்துக்கலாம். அல்லது இறைவனது நன்னறியில் ஓங்கன்னு அப்படியும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். மன்னவன் நன்னறியில் ஓங்க. இப்போ இங்கே நிகழ்வது தானே இறைவன் என்று சொல்லி மன்னனையும் சொல்லுவது வழக்கில் உண்டு. இறைவன் நன்னெறியில் ஓங்க இகத்தெனில் அவனி இன்பம். இந்த லோகத்தில் இந்த பூமியில இன்பம் குறைவில்லாது எனினும் கூற்றை உதைத்தவர் நாமம் கூறி. இந்த உலகத்துல இந்த வேத வேள்விகள்லாம் நடந்து மன்னனோட ஆட்சியும் சிறப்பாக சிவநெறியில சென்றதால இந்த உலகியல் வாழ்க்கையில மக்கள் இன்பம் அடைந்தது மட்டுமல்லாது, கூற்றுவனை சரணடைந்தவனை காப்பதற்காக கூற்றுவனை உதைத்த அந்த உரை பெருமான் இருக்கார் இல்லையா, அவருடைய திருநாமத்தை கூறி நிறைகடல் பிறவி துன்பம், கடல் போன்று மக்களுக்கு வரக்கூடிய பிறவி துன்பங்களை நீங்க பெற்றார்கள்னு எவ்வளவு பெரிய ஒரு பயனை சொல்கிறார். சைவ நன்னறிகள் இல்லாம வேற எந்த நெறியில இருக்கு? இதுல பிறவியா இருக்கக்கூடியது, துன்பத்தையும் இன்பத்தையும் மாற்றி மாற்றி கொடுத்து கொடும் துன்பங்களை எல்லாம் துயரிலங்கு உலகில் பல ஊழிகள் தோன்றும் என்று முதல் பதிகத்திலே 8வது பாட்டில் சொல்லிட்டார். அப்படிப்பட்ட அந்த பிறவி துயர் கடல் போல் வராமல் காத்து எல்லோரையும் இறைவனை அடைய செய்யக்கூடிய அந்த வழியும் இங்க பிறந்தது, அந்த நீங்கிட பெற்றது. அந்த துன்பங்கள்லாம் பிறவி துன்பங்களையும் பல உயிர்களுக்கு நீங்க பெற்றதுங்கிறார். அடுத்தது அங்கையர் கண்ணிதனோடு ஆளவாய் அமர்ந்த அண்ணல், அம்பிகையோடு ஆளவாயில் இருக்கக்கூடிய மீனாட்சியோடு இருக்கக்கூடிய சொக்கநாதர். பங்கைய செய்ய பாதம் பணிவன், அவருடைய தாமரை போன்ற மலரடிகளை பணிவன். இப்போ என்ன நிறைவேற்ற வேண்டிய காரியம் துப்புரவில்லார்கள் துணிவு துகளாக சூழ எழுந்தார் என்று அங்கே சொல்கிறார்ல. துப்புரவு இல்லார் துணிவு துகளாக சூழ்ந்திருந்தார்னா, துப்புரவு இல்லாத புறப்புற சமயத்தார்களோட அந்த புரை நெறிகளை எல்லாம் துகளாக செய்து விட்டார், முடிந்து விட்டது. ஞானசம்பந்தர் பெருமானுடைய அவதாரத்தின் முதன்மை நோக்கம் நிறைவேறிவிட்டது. அடுத்தது என்ன செய்ய வேண்டும்? அவருடைய செயல்பாட்டுக்கு துணையாக என்ற, ஆனால் அப்படி அவரை செயல்படுத்திய அந்த ஆளவாய் அரவணை பணிய வேண்டும். இது முடிந்தவுடனே என்ன பண்றோம்? நம்ம எல்லாம் இறைவனை வேண்டுவோம், பொண்ணுக்கு மாப்பிள்ளை வேணும், பிள்ளைக்கு பொண்ணு வேணும், நிறைய சொத்துக்கள் வேண்டும், அவனுக்கு வேலை கிடைக்கணும், இதுக்கு வேலை கிடைக்கணும்னு எல்லாத்தையும் போய் சாமிகிட்ட உருகிலாம் வேண்டிட்டு கிடைச்ச உடனே திரும்பி பார்க்கவே மாட்டோம். இந்த இயல்பெல்லாம் மாறணும், இந்த நன்றி கெட்டத்தனம்லாம் மாறணும் வேண்டும். அதுக்கப்புறம் அந்த இது போவோம்னு சொன்னா போவோம்மா, அடுத்த வாரம் போவோம்மா, இந்த வாரம் போவோம்மா, நீ வேண்டுனில நீ வேண்டியபடியே குழந்தை பாக்கியம் நமக்கு கிடைத்து விட்டதில்லை, நீ அந்த இறைவனை நாம் வணங்க வேண்டாம்னு சொன்னா நாம் அடுத்த வாரம் போய் போகலாம்பாங்க. அப்புறம் அடுத்த வாரம் அடுத்த மாசமாக போவோம். எப்ப நிகழ்கிறது என்று சொல்ல முடியாத அளவுக்கு அந்த காலம் கடந்து இந்த தவறுகள் நிகழுது. இங்க என்ன பண்றாரு? அப்படிப்பட்ட இறைவன் தனக்கு துணை நின்றார் இல்லையா, திரு ஆளவாய் அரண் என் உள் நிற்கவேங்கிறார்ல. எக்காராம் அமன்கையர்களுக்கு இளையன் அல்லேன், திரு ஆளவாய் அரண் என் உள் இருக்கவே என்று தக்கசீர் புகழிக்கு மண் தமிழ் ஞான சம்பந்தன் என்று தன்னை சொல்லுகிறார்ல. பங்கையை செய்ய பாதம் பணிவேன், அந்த தாமரை போன்ற திருவடிகளை பணிவேன் என்று எழுந்து சென்று பொங்கொலி சிவிகை ஏறி புகழியர் வேந்தர் போந்தார். அந்த பொங்கு ஒளி வீசக்கூடிய சிவிகையின் மீது ஏறி புகழி மன்னவராகிய ஞான சம்பந்தர் சென்றார் என்று எடுத்துக்கொள்வோம். பங்கைய செய்ய பாதம் பணிவன் என்று எழுந்து சென்று பொங்கொலி சிவிகை ஏறி புகழியர் வேந்தர் போனார். புகழியர் வேந்தராகிய ஞானசம்பந்த பெருமான் ஆளவாய் அரணை பார்ப்பதற்காக கோயிலை நோக்கி சிவிகை ஏறி போகிறார். மங்கையர்க்கு அரசியாரும் மன்னரும்
மன்னனும் போற்றி வந்தார். திருஞான சம்பந்தர் பெருமானோட திருவடியை போற்றி அரசனும் மங்கையர்க்கரசியாரும் அங்கே அவர்களோடு பின்தொடர்ந்தார்கள். எண்ணரும் பெருமை தொண்டர் யாவரும் முயற்சி. எண்ணிக்கை இல்லாத பெருமைகளை உடைய, எண்ணிக்கை இல்லாத அளவினராகிய பெருமைகளை உடைய தொண்டர்கள் யாவரும் மகிழ்ச்சி எய்தி அந்த மதுரை மாநகரில் இருந்து அவ்வளவு ஒரு இடர்பாடுல இருந்திருக்காங்க. சிவனை பெருமானையே வணங்க முடியாமல் இயல்பாகவே வழி வழியாக தொன்மை காலம் தொட்டு வேறு எந்த கடவுளையுமே வணங்காமல் சிவபெருமானை, மதுரை சுந்தரேஸ்வரரை, சொக்கநாதரையே வணங்கி அவரை தம்மோட இல்லிய உலகியல் வாழ்விற்கு ஒரு சார்பாக கொண்டு வாழ்ந்த மக்களை திடீரென்று கட்டி போட்டு எதுவும் செயல்பட முடியாம அரசனே அந்த புறச்சமயத்துக்கு மாறிடும்னு வேற எந்த வழியும் இல்லாமல் இப்படி ஒரு இடர்பாடு பட்டு இருக்கிறார்கள். அந்த இடர்பாடுல இருந்து விட்டோன்னா எப்படிப்பட்ட மகிழ்ச்சி அந்த மக்களுக்கெல்லாம் இருக்கும், அப்படிப்பட்ட மகிழ்ச்சியை அடைகிறார்கள். எண்ணரும் பெருமை தொண்டர் யாவரும் மகிழ்ச்சி எய்து புண்ணிய பிள்ளையாரை புகழ்ந்து அடி போற்றி போத. இந்த புண்ணியத்தை நல்கக்கூடிய கண்டாலே புண்ணியத்தை, அதாவது ஆச்சாரியர்கள் நாம் கண்டாலே புண்ணியம், அவர்களோட பார்வைப்பட்டாலே புண்ணியம், இந்த கருத்துக்களை எல்லாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். புண்ணிய பிள்ளையாரை புகழ்ந்து அடி போற்றி போத. நான் ஞானசம்பந்தவரோட திருப்பாதங்களை போற்றி புகழ்ந்து எல்லோரும் அவர்களோட அங்க போகிறார்கள். மண்ணெல்லாம் உய்ய வந்த வள்ளலார் தம்மை கண்டு. இந்த பாண்டிய நாடு மட்டுமல்ல, இந்த உலகம் முழுவதுமாக உய்வதற்காக உலகத்தில் வாழக்கூடிய, உலகம் என்பது உயர்ந்தோர் மாட்டே, சிவநெறியில் செல்லக்கூடியவர்கள், வேத நெறியில் செல்லக்கூடியவர்கள், வேத நெறியிலிருந்து மேலே ஏறி தான் சிவநெறிக்கு வர முடியும். அந்த படிநிலையிலிருந்து ஏற்றத்திற்குள்ள நிற்கக்கூடியவர்கள் எல்லோரையும் உய்ய செய்வதற்காக உலகத்தில் வாழக்கூடிய வேத நெறியை பின்பற்றக்கூடிய அனைத்து சமய பிரிவுகளையும் சேர்ந்தவர்களையும் சைவர்களையும் உய்ய செய்வதற்காக மண்ணெல்லாம் உய்ய வந்த வள்ளலார் தம்மை கண்டு, அவரை கண்ணார கண்டு, கண்கள் திளைக்குமாறு கண்டு. ஏன்னா ஞானத்தின் திருவுருவம் இல்லையா, நான்மறையின் தனி துணை அல்லவா, கண்ணார கண்டு கண்ணினால் பயன் கொண்டார்கள். கண்ணி நாட்டவர்கள்லாம் கண் பெற்ற பயனை பெற்றார்களாம். இந்த கண்ணி நாடுன்னா பாண்டி நாடு. முன்னரே சொன்ன தடாதகை பிராட்டியார் கன்னியாக இருந்து இந்த நாட்டை ஆட்சி செய்து போர் தொடுத்துதான் அப்புறம் சிவபெருமானுக்கும் அவருக்கும் திருமணம் ஆவது என்பதெல்லாம் திருவிளையாடல் புராண வரலாறு. அதனால தான் கன்னி நாடு என்று பெயர் வந்தது. இந்த கன்னி நாட்டில் வாழக்கூடிய அனைவரும் கண்ணார கண்டு எவ்வளவு பெரிய புண்ணியம் பெற்றிருக்கிறார்கள், நமக்கு கிடைக்குமா? எப்படிப்பட்ட புண்ணியம் கிடைச்சிருக்காரு. அன்றைக்கு அவர் விதைத்தது, அன்றைக்கு நிலைப்பொழித்த செய்வோம் இன்றளவும் ஓங்கி வளர்ந்து வருகிறது என்றால் அதெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இதெல்லாம் ஞான நூல்கள்லாம் நமக்கு தொடர்ந்து கிடைத்ததெல்லாம் இறைவனோட திருவுருளால் தான் கிடைத்திருக்கு. ஆளவாய் அண்ணல் கோயில் அங்கன் முன் தோன்று, கண்முன் தோன்ற, அங்கு கண்முன் தோன்ற பாலராவாயர் மிக்க பண்பினால் தொழுது சென்று தொழுதுகிட்டே போறாரு. கோயிலை பார்த்துக்கிட்டு இங்கிருந்து தொழுது கொண்டே போகிறார். பாருங்க, இதெல்லாம் நம்ம பின்பற்ற வேண்டிய விஷயம். மாலும் நான் முகனும் போற்ற மண்ணினார் கோயில் வாயில் சீலவாமா தவத்தோர் முன்பு சிவிகை நின்று இழிந்து புக்கார். மாலும் நான்முகனும் போற்ற அங்கே நிலை பெற்று இருக்கக்கூடிய அந்த பெருமானுடைய கோயிலை மாதவர்கள்லாம் சூழ அங்கே இருக்கும் பொழுது சிவிகையிலிருந்து அந்த வாயிலுக்கு போனோன்னு கீழே இறங்குறார். இருந்து உள்ள போகிறாரு. தென்னவன் தானும் எங்கள் செம்பியன் மகளார் தாமும். தென்னவன் தானும் பாண்டியனும் எங்கள் தென்னவன். பாருங்க, இந்த தேசத்தின் மீது எவ்வளவு பெரிய பற்றுன்னு பாருங்க. மந்திரி இல்லையா, சோழரோட மந்திரி இல்லையா, அனபாய சோழனோட அமைச்சர் அல்லவா நம்ம சேக்கிழார் பெருமான். எங்கள் எவ்வளவு உரிமையோட அந்த மங்கையர்க்கரசு மேல எவ்வளவு ஒரு பற்று வைத்திருந்தால் அப்படி சொல்லிட்டு சொல்லாடலெல்லாம் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அதுதான் தமிழ்ல உள்ள ஒரு அற்புதங்கள் இதெல்லாம். எங்கள் செம்பியன் மகளார் தாமும் நன்னறி அமைச்சனாரும், நன்னறியில் சென்ற குலச்சரியார் என்கிற அந்த அமைச்சனாரும் ஞானசம்பந்தர் செய்ய பொன்னடி கமலம் போற்று. ஞானசம்பந்தருடைய சிவந்த திருவடி மனத்தால் போற்றி உடன்புக, அந்த ஆலயத்திற்குள்ள புக, புனிதர் கோயில் தன்னை முன் வளங்கொண்டு வள்ளல் சண்பெயர் தலைவர் புக்கார். அந்த ஆலயத்தை எப்பொழுதும் வளம் வந்துதான் இறைவனை பார்ப்பது ஒரு வழக்கமாக அந்த ஆச்சாரியர்கள் வரலாறுகள்லாம் வருகிறது. நேரடியாக போய் இறைவனை பார்க்காமல் இறைவன் இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கருவறையை சுற்றி வளம் வந்துதான் இறைவனை வணங்குவதாக வரலாறுகள் இருக்கு. அதே போல முன்னதாக அவர் உள்ளே முதலாக ஆலவாய்க்குள் வரும்பொழுது அப்படிதான் செய்தார். அதே போல வளம் இறைவனை வணங்குகிறார். தன்னை
புனிதர் கோவில் தன்னை வளங்கொண்டு உள்ளால் சண்பெயர் தலைவர் புக்கார். உள்ள போய் புகுந்தார். கைகளும் தலை மீது ஏற கண்களும் ஆனந்த வெள்ளம் மெய்யெல்லாம் பொழிய. நமக்கு வருதா? கையை தூக்குறோமா? முதல்ல கையை தூக்கி வணங்குறதுல என்ன வைக்கும்? ஏன் கை உச்சியில வந்து ஒரு தடவை வணங்கிடுங்க, இல்லைன்னா பின்னால் இருக்கிறவங்களுக்கு மறைக்கும். ஒரு தடவை கையை தூக்கி வணங்கிடு. இப்போ உள்ள சூழல்ல தனியாக போனால் கையை தூக்கி நீங்கள் வணங்கலாம், பின்னால் இருக்கக்கூடியவர்களுக்கு மறைக்கணும் இல்லாம. சில பேர் ரொம்ப மிகவும் உயரமாக இருப்பவர்களும் உடல் பருமனராக இருப்பவர்களும் அங்கே பின்னால் உள்ளவர்கள் வணங்குறார்களே, அவர்களுக்கு நாம் வந்து இறைவனை காண்பதை வந்து மறைக்கக்கூடாது, அந்த பாவத்திற்கு ஆளாகக்கூடாதுன்னு சிந்தனையே இல்லாமல் அங்கே போய் நடுவில் மறைத்து கொண்டு நிற்கிறார்கள். பின்னால் உயரம் இல்லாதவர்கள்லாம் துன்பப்படுவதை பல இடங்கள்ல வந்து பார்த்துருக்கோம். அதே போல உயரமாக உள்ளவர் கூடியவரை தன்னை விட உயரம் குறைவாக உள்ளவர்களை முன்னதாக செலுத்தி விட்டு பின்னால் நிற்பது அது பெரிய புண்ணியம். இதெல்லாம் ஒழுங்குமுறை. இவையெல்லாம் நாம் வந்து சிந்தித்து கற்றுக்கொள்ள வேண்டும். பிறருக்கு இடையூறாக ஆலய வழிபாட்டுக்கு போகும்போது இருக்கக்கூடாது. தனியாக போகும்போது எதை வேணாலும் செய்யுங்க. தொடர்ந்து உச்சி மேலே வந்து கை ஊத்து வணங்குங்க. மேலே இறைவன் வந்து தேர்லையோ இதுலையோ வராங்கன்னா உச்சி மேல் கை ஊத்து வணங்க, அது யாருக்கும் பாதிக்காது. நேரடியாக இருக்கக்கூடிய கருவறை முன் வணங்கும் பொழுது ஒரு முறை உச்சி மீது கை வைத்து வணங்கி விட்டு பிறருக்கு இடையூறு இல்லாமல் வழிபட்டு வருவது பெரிய சால்பு. அதை வந்து நம்ம கை கொள்ள வேண்டும். கைகளும் தலைமீது ஏற கண்களில் ஆனந்த வெள்ளம் மெய்யெல்லாம் பொழிய. ஏன்னா உள்ளத்துல வந்து மனம் நிறைந்து ஆனந்தம் வந்துச்சுன்னா என்ன ஆகும்? அதோட வெளிப்பாடு மெய்ப்பாடு என்று சொல்வார்கள். அது கண்களால் வந்து அருவியாக வந்து மெய்யெல்லாம் வந்து பொழியுது. வேத முதல்வரை பணிந்து போற்று. வேதங்களுக்கெல்லாம் முதல்வராகி ஏக தலைவனாகி சிவபெருமானை பணிந்து போற்றி. என்னோட உரைகள் முழுவதுமே ஏக தெய்வ வழிபாடு தான் இருக்கும். நான் என்னோட கருத்து இல்லை. இந்த 12 திருமுறைகள்ல பிழிந்து எடுத்த சாராம்சம் ஆச்சாரியர்கள் நேரடியாக வெளிப்பட சுட்டிய கருத்து. இதுதான் சொல்றேன். 12 திருமுறைகளை நான் படிச்சுட்டேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பொம்மை கொண்டாந்து கொடுத்தானா அதை வச்சு சிவ பூஜை பண்றானா? இப்ப பலிங்கில ஒரு பொம்மை கொண்டாந்து கொடுக்குறான் அங்க திருநெல்வேலி மாவட்டத்துல. என்ன ஒரு இதுங்கிறீங்க இழிவு. அந்த பொம்மையை கொண்டாந்து அதையும் சேர்த்து வச்சு சிவ பூஜையில பண்றான். என்ன இது அப்படின்னா, இல்ல சும்மா கொடுத்தாங்க. இவனுக்கு இன்னும் நம்பிக்கையே வரல. இனி எதுக்கு சிவ பூஜை பண்ற? சிவன் தான் ஏக இறை என்ற நம்பிக்கையே வராம நீ எதற்காக வந்து சிவ பூஜை பண்ற? மற்ற துணை கடவுளர்கள்லாம் சிவ பூஜையில் வச்சிருக்கோம்னா உபச்சார வழக்கு தானே. சிவபெருமானோட ஆணை பெற்றவர்கள்ங்கிறதால அவர்களுக்கு வந்து வணக்கம் செலுத்தி நாம் வந்து பண்றோம். இதெல்லாம் ரொம்ப சிந்திச்சு பார்த்து திருந்துங்க. மற்றவர்களை வந்து ஏளனம் பண்ணாதீங்க. நீங்க திருந்துங்க முதல்ல. இப்படி இந்த சிவனை தவிர மற்ற இறைவன் உண்டுன்னு சொல்லிட்டு அதுக்கு காரணமாக எல்லாரும் சிவ வழிபாட்டில் உள்ள தொன்மைய காலம் தொட்டு பாரம்பரியமாக வம்சா வழியாக வந்தவர்களை ரொம்ப கேட்பதற்கே மிகவும் இழிவாக இருக்கு. அறியாமையோட உச்சத்தில் அவர்கள் இருக்கிறார்கள். கைகளும் தலைமீதேற கண்களில் ஆனந்தவெல்லாம் மெய்யெல்லாம் பொழிய வேத முதல்வனாரை பணிந்து போற்றி. ஏக தலைவனாகிய அனைத்து அண்டங்களுக்கும் ஏக தலைவனாகிய ஒரே கடவுள் மீது எல்லாமே உயிர் வர்க்கம் என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். ஐயனே, இறைவன்கிட்ட விழித்து பேசுறாரு. ஐயனே, அடியனேனே, அஞ்சல் என்று அருளவல்ல மெய்யனே, தஞ்சம் என்று உன் சரண் புகுந்தேனையும் அஞ்சல் என்று அருள் ஆளவாய் அண்ணலே, வஞ்சம் செய்து அமனர் கொள்ளும் சுடர் பையவே சென்று பாண்டியர்க்காக வென்றால் தஞ்சம் சரணாகதி. ஐயனே, அடியனேனே, அஞ்சல் என்று அருளவல்ல மெய்யனே, மெய்ப்பொத்து என்று வீழலாளவாய் விளம்பல் விட்டார். வீழலாளவாயிலா என்று ஒரு திருப்பதிகத்தை 3வது திருமுறையில 52வது பதிகம் கௌசிகம் பண்ணல இருக்கு. அந்த பதிகங்களை எல்லாம் பின்னால் வந்து தனியாக பதிகங்களுக்கு விளக்கம் கொடுப்பதற்கு இறைவன் அனுமதித்தால், அதற்கு காலம் கிடைத்தால், வாய்ப்பு இறைவன் வந்து வகுத்து கொடுத்தால் அவற்றை பின்னால் நான் விளக்குகிறேன். அதற்கு தான் தர்மபுரம் உரை இருக்கிறது. அதை எடுத்து ஓரளவு பார்த்து புரிந்து கொள்ளலாம். ஆனால் ஒரு ஆங்காங்கே உள்ள ஆசிரியர்கள் விட்டு மேல் விளக்கம் வந்து பெற்றால் அவர்கள் ஒப்புமை கருத்துக்களை எல்லாம் அங்கே வந்து சொல்வார்கள். பிற நூல்களில் பிற நாவரசர் என்ன கருத்து சொல்லியிருக்காரு, ஒப்புமை கருத்து, சுந்தரமூர்த்தி சாமி என்ன சொல்லியிருக்காரு, மணிவாசக பெருமான் என்ன சொல்லியிருக்காரு, திருமூலர் நூலில் என்ன இருக்குன்னு ஒரு பாடலுக்கு பல ஒப்புமை கருத்துக்களை எல்லாம் அங்கங்கே உள்ள ஆசிரியர்களை வைத்து நம்ம வந்து கேட்டோம்னா செய்வாங்க. அதற்கு இறைவன் திருவருள் இருந்தால் நான் வந்து பின்னால் வந்து செய்கிறேன். ஏன்னா இறைவனோட செயல்படுத்த போகிறோம், நான் செய்வேன்னு நான் எப்படி சொல்ல முடியும்? செலுத்தப்படுவது இறைவனால் செலுத்தப்பட்டு நான் வந்து இப்போ செயல்பட்டு கொண்டு இருக்கிறேன். ஞானசம்பந்த பெருமான் அப்படிதான் பண்ணாரு. நாவுக்கரசர பெருமானும் ஒவ்வொரு உயிர்களையும் இறைவன் வந்து
செலுத்தி செயல்படுத்தி வருகிறாருங்க என்பதுதான் ஞானம். எனக்காக தனியா சிறப்பா சொல்லிக்கல, உங்களையும் தான் செலுத்துறார். இதை கேட்க செய்வதே இறைவன். உங்களை அமர வைத்து இதை உரையாற்றுகிறார்களே, இறைபரத்துவம் பேசுகிறாரே, இதை கேள் என்று சொல்லி முன்னை தவம் பயன் இருந்ததால் தான், அதான் தொடக்கத்திலே சொன்னா முன்னை தவ பயன் உள்ளவர்களுக்கு தான் ஞான நாட்டம் வரும். சாதாரண எல்லோருக்கும் அது வந்து விடாது. சாமி இறைவன்ட்ட என்ன சொல்றாரு, ஒன்றும் வேறு உணர்வும் இல்லைன்னா அந்த திருப்பதிகத்தை சார்த்த சொல்றாரு. எனக்கு இன்னும் தனியா என்ன உணர்வு இருக்கு, ஒன்றும் வேறு உணர்வு இல்லை. ஒழிவர நிறைந்த கோலம் மன்றில் நான் மறைகள் ஏத்த, ஒழிவர எப்பொழுதுமே நிலைத்து நிறைந்த கோலம் உன்னுடைய நிறைந்த திருவுருவத்தை மன்றில் நான் மறைகள் ஏத்த, அந்த மன்றில் தில்லையில 4 மறைகளை எல்லாம் உன்னுடைய சிறப்புகளை வந்து போற்றி பரவ மானுடர் உய்ய வேண்டி. எதற்கு நடனம் ஆடுறாரு, இந்த உயிர்கள் இருக்கு இல்லையா, இவைகள்லாம் உய்ய வேண்டி இந்த உலகிகளை நடத்த வேண்டும் என்று பஞ்சகிருத்தியம். அதான் போற்றி அருளுகன் என் ஆதியாம் பாதமலர், போற்றி அருளுகன் என் அந்தமாம் செந்தலர்கள், போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம், போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கழல்கள், போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள், போற்றி மால் நான்முகனும் காணாத புண்டரிகம், போற்றியாம் உய்ய கொண்டு அருளும் பொற்பாதம் தூக்கிய திருவடி. இந்த 5 தொழில்களையும் ஆக்கல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல், இந்த 5 தொழில்களை ஏற்றுவதற்கு இடையராத நடனம் ஆடி கொண்டிருக்கிற உலகத்தில் உள்ள உயிர்களை எல்லாம் உய்ய வேண்டி நின்று நீர் ஆடல் செய்கை நினைப்பதே நியமமாகும். நீ அங்க ஆடிக்கொண்டிருப்பதே இதை நினைக்கிறது தான் நியமம். அதை விட என்ன இருக்கு? இப்படி ஒரு இறைவன் இந்த உயிர்கள் மட்டும் ஒரு பேரன்பால எப்பொழுதுமே இடையராது ஆடிக்கொண்டிருக்கிறாருன்னு நாம் நினைப்பது வந்து பெரிய ஒரு நியமமாகுங்கிறார். அதுதான் விதிங்கிறார். என்று பூம்புகழி மன்னர் இன்தமிழ் பதிகம் பாட, இன்தமிழ்ல இனிய தமிழ்ல பதிகம் பாடுறாரு. தென்னவன் பணிந்து நின்று, தென்னவன் இப்ப இறைவன்ட்ட வேண்டான். எவ்வளவு பெரிய ஒரு கொடூரத்திலிருந்து இந்த பிறவிலே வந்து ஒருத்தன் விடுபடுறது பெரிய விஷயம். ஒரு மாற்று சமயம், ஏன்னா இது வந்து சிவபூமி, இந்த பூமிக்கு உரியது இந்து சமயம், வேத நெறியிலிருந்து உள்ள பல்வேறு பிரிவுகள் நாம் எல்லாவற்றையும் ஒப்புக்கொள்ள வேண்டும். படிநிலையில் உள்ள பிரிவுகள் அவைகளெல்லாம் நாம் ஒவ்வொரு பிரிவில் கடந்துதான் இன்னைக்கு உயர் சைவ நெறியில இருக்கோம். இதெல்லாம் வந்து தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்க வந்து இப்ப PhD பண்றீங்க, அதாவது முனைவர் பட்டத்திற்கு நீங்கள் ஆய்வு செய்து கொண்டீர்கள் என்பதால அந்த தொடக்க பள்ளியை மூடு, உயர்நிலை பள்ளியை மூடு, மேல்நிலை பள்ளி மூடு, அந்த இளங்கலை எல்லாம் வேண்டாம், முதுகலை எல்லாம் வேண்டாம், எல்லாரும் நேரா வந்து முனைவர் பட்டத்துக்கு வாழ்ன்னு சொல்ல முடியுமா, மூடுன்னு சொல்ல முடியுமா? நான் வந்து பல காலம் பயின்று அறிந்து வந்திருக்கிறோம். எல்லா சமயங்களிலும் இருந்தும் நான் வந்து பயின்று தான் வந்திருக்கோம். அதனால வேத நெறி ஒட்டுமொத்தமாக எந்த பிரிவையை இழித்து பேசுவது தகாது என்பதை முதலில் நாம் தெரிந்து கொள்ளணும். நம்ம ஆச்சாரிய நிலையை அடையல, ஒரு சாதாரண நிலையில இருந்து தான் இறைவனை நோக்குகிறோம். நமக்கு பிறரை வந்து பழிக்கிறதுக்கு என்ன தகுதி இருக்கு? அத்வைதத்துக்கு அவர்கள் ஒரு பொருள் கொண்டு அவர்கள் வணங்கட்டும், விசிட்டா இதில் வணங்கட்டும், துவைதப்படி வணங்கட்டும், நியாயா, வைசேசிகா, மீமாம்சா, யோகா, இப்படியெல்லாம் நெறிகள்லாம் இருக்கு. அந்தந்த நெறிகளில் சாங்கிய, இந்த நெறிகள் எல்லாம் அவரவர்கள் வணங்கட்டும். எந்தெந்த நெறியில வணங்குறாரோ, சாக்த நெறின்னு இருக்கு, இந்த இதில் 6 பிரிவுகள் இருக்குல்ல, எப்படியோ வணங்கட்டும். அதனால அவர்களை வந்து இழிவாக நோக்குவது தவறு என்பதை வந்து புரிந்து கொள்ள வேண்டும். இறைவனே வகுத்த படிநிலை வழிபாடு, அந்த உயிருக்கு அதை தான் அவர் வந்து கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால மதிக்க வேண்டும். நாம் கடந்து வந்த பாதை என்று சிந்தித்தாலே அந்த இழிவான சிந்தனை நமக்கு பிறர் மேல் வராது. தென்னவன் பணிந்து நின்று, இறைவன் முன் பணிந்து நின்று, திரு ஆலவாயில் மேவும் மன்னனே, நான் மன்னன் கிடையாது, நீதான் மன்னங்கிறாரு. ஆலவாயில் மேவும் மன்னனே, அமனர்தாங்கள் மாயையால் மயங்கி யாதும் உன்னை யான் அறிந்திலேனே. அவர்களோட மாயையால் நான் வந்து மயங்கி போய் அந்த கொள்கை தான் உயர்ந்த கொள்கை என்று நினைத்து உன்னை வந்து யாதும் அறிந்திலேனே. உருபிணி தீர்த்து ஆள்கொள்ள, எனக்கு உற்ற பிணியை தீர்த்து ஆட்கொள்ள. இந்த பிணி என்பது இந்த வெப்பு நோயோட கொடூரமான நோய் புறச்சமய நெறிய வந்து பட்டுனது. இதை சிந்திச்சு பார்க்கணும். உருபிணி, உற்றபிணி, உரும்பிணி இல்லையா? உருபிணி தீர்த்து முற்றிலுமாக அதை அந்த பிணிகளை எல்லாம் ஒழித்து ஆள்கொள்ள இன்னருள் பிள்ளையாரை தந்தனை இறைவை. இனிமையான அருளையுடைய இந்த ஞானசம்பந்த பிள்ளையார தந்தையனை நீ அவர் அவதரிக்கை செய்ததை என்ன ஆட்கொள்ளதாங்கிற அளவுக்கு அந்த உரிமையோடு பேசுகிறார். ஞானசம்பந்தர் பெருமான அவதரித்தது புறநெறியை முற்றிலுமாக துகளாக செய்வது. இதுல என்ன நடக்குதுன்னா, ஒரு பெரிய நிகழ்வா இவன் ஒரு கருவியாக பாண்டிய மன்னன் ஆகிறான். அவனும் வந்து அந்த இந்த வயிற்று, இந்த சாதாரண உலகியல் நோயிலிருந்து இல்லாம இந்த பிறவி நோயிலிருந்து
விடுபட்டு நின்ற சீர் நெடுமாறராக நாயனாராக உயரக்கூடிய அந்த அருள் யாரால் கிடைச்சதுன்னா ஞானசம்பந்த பெருமானால தான் கிடைச்சது. அதனால என்ன உய்ய கொள்ள இந்த பிள்ளையாரை அருள் நேர்ந்து நன்றியோடு நன்றி பெருக்கோடு சிந்திச்சு நல்ல ஒரு நுண்மான் நுழைம்புலம் மிக்கவன் தான் அந்த பாண்டிய மன்னன். ஆனா அப்படி அறிவாளிகள் தப்பு செஞ்சானா அவனை திருத்தவே முடியாது. நல்ல நுண்பான் நுழைபுலம் மிக்க நுணுகிய அறிவு உடையவன் ஒரு தவறான யாரோ அந்த அவரை பெரிய கடவுள்னு நினைச்சிட்டு கோடி கோடியை சம்பாதிச்சதை கொண்டு வேத நெறிக்கு புறம்பான ஒருத்தர் கொண்டாடுறான் பாருங்க, அவன்லாம் அறிவாளி தான். அந்த அறிவாளிகள் இதை தவறு செஞ்சான்னா அவனை திருத்த முடியாது. சாதாரண மக்கள் தவறு செஞ்சா எடுத்து சொன்னா சிந்திச்சு அவர்கள் திருந்தி விடுவாங்க. அந்த கொடூரம் தான். இவன் என்னன்னா இவனை திருத்தப்பட்டிருக்கான்னா அது அதற்காகவே நான் இங்க இந்த பிள்ளையார இன்னருள் பிள்ளையார அருள் நீங்க இங்க அனுப்பினீர்கள், என்னை உய்ய கொண்டார் அவரு. இந்த உடல் பிணியில இருந்து மட்டும் இல்லாம இந்த உலகியல் பிறவி பிணியிலிருந்து என்னை உய்ய கொண்டாருன்னு சொல்லி நன்றி செலுத்துறான். சீருடை பிள்ளையாரும் சிறப்புடை அடியாரோடும் அந்த எல்லா சீர்களையும் உடைய பிள்ளையாராகிய ஞான சம்பந்தரும் அனைத்து சிறப்புகளையும் உடைய அடியாரோடும் காரினில் பொழிந்த கண்டத்து இறைவர்தால் வணங்கி அந்த கண்டத்தில் கருமையான மையை வைத்திருக்கக்கூடிய பெருங்கருணைக்கு அடையாளமாக வைத்திருக்கக்கூடிய இறைவனுடைய திருவடிகளை எல்லாம் வணங்கி காதல் ஆரருள் பெற்று போற்றி நல்ல ஒரு காதலோடு அவருடைய இறைவனோட ஆரருள் பெற்று அவரை இறைவனை போற்றி அங்கு நின்று அரிது நீங்கு போகவே மனம் வராமல் நீங்கிறாங்களாம். அங்கு நின்று அங்கு இருந்து அரிது நீங்கின்னா பிரியவே நம்ம சில பொண்ணு வீட்டுக்கு போறோம், 2 நாள் இருக்கோம், பேசிக்கிட்டு வரோம், அப்புறம் நம்ம வீட்டுக்கு போய் நம்ம வேலையை பார்க்கணும். அப்போ போகிறதுக்கே மனசு வராது. பெண்ணுக்கு அப்பாவை விடவே மனசு வராது. அப்போ அதான் அரிதி நீங்கி இதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம அதிகமாக அன்பு உடையவர்கள் மீது இடத்துக்கு போயிட்டு அவர்களோட பேசிக்கிட்டு இருந்துட்டு திரும்பி மீள வரும் பொழுது என்னன்னா அந்த சிந்தையை அங்கேயே சொல்லிட்டு கொண்டு இருக்கும், பிரிய மனசு வராது. வாசல்ல அனுப்புவாங்க, அந்த தெருமுனையில போய் கூட திரும்பி பார்ப்போம். இந்த பெண்ணை தெருமுனை போற வரையில நிப்பா வாசல்ல. நாம தெருவில் மறையக்கூடிய ஒரு சூழல் வரும்போது திரும்பி ஒரு தடவை கடைசியா இறுதியாக ஒரு தடவை அந்த பெண்ணை பார்த்துட்டு போகணும் இல்லையா? இதுதான் அரிதி நீங்கிறதுக்கு பொருள். மனசே வரல அந்த ஆலயத்தை விட்டு. நம்ம என்ன பண்றோம், வணங்குறோம், ஏதோ நினைச்சிட்டு போறோம், சாமிகிட்ட போயிட்டு வரணும்னு கூட சொல்றது கிடையாது. இறைவா உங்க அருள் வேண்டி வந்தேன், நான் வழிபாடு எனக்கு நிறைவாகிறது, நான் இல்லத்திற்கு செல்வேன்னு சென்று அடுத்த முறை வருகிறேன், நாளை வருகிறேன், இல்லைன்னா மாலை வருகிறேன், இல்லை எப்பொழுது எனக்கு இறைவன் நீங்க அழைக்கிறீங்களோ, எனக்கு அருள் கொடுக்குறீங்களோ, நான் உங்களை சந்திக்கணும், எனக்கு அருள் கொடுக்கணும்னு சொல்லி அப்படி வேண்டிட்டு வரணும்ல. யாரு விடை கொண்டு போறா? அருள் பெற்று விடை கொண்டு தான் போறாரு ஆச்சாரியார்கள்லாம். பல இடங்கள்ல அதெல்லாம் சுட்டப்பட்டிருக்கு. ஆரொருள் பெற்று போற்றி அங்கு நின்று அரிதி நீங்கி ஏரியல் மடத்தில், அதாவது எல்லா சிறப்புகளும் பொருந்திய மடத்தில் உள்ளால் இனிது எழுந்து அருளி புக்காரு. அங்க போய் திருமணத்துல சேர்ந்துடுறாரு. நீடு சிறு தென்னன்கோணும் நேரியன் பாவையாரும், அந்த நீடிய பெருமைகளை உடைய தென்னவர் கோணம் அந்த பாண்டிய மன்னனும் நேரியன் பாவையாரும் அழகு பொருந்திய பாவையாராகிய மங்கையர்க்கரசியாரும். அழகுன்னா உள்ள அழகு, புற அழகை விடுங்க, உள்ள அழகு சிவத்தையே நிறைச்சிருக்கு, சிவத்தொண்டுக்கே ஆளாக்குன்னா அதை விட அழகே கிடையாது. புற அழகை பத்திலாம் நம்ம சிந்திக்க வேண்டாம். பாவையாரும் மாடு சென்று இறைஞ்சி நோக்கி மாளிகை தண்ணில் போக, அவரோட பக்கத்துல போய் அவர் இறைஞ்சி அவரோட அனுமதி பெற்று அரச மாளிகைக்கு அவர்கள் சென்று விடுகிறார்கள். கூடிய மகிழ்ச்சி பங்க கொம்பிடும் வெறுப்பினாலே நாடு அங்கு இருந்து தங்கள் நாதரை பாடல் விட்டார். அவர்களை அனுப்பினதுக்கு அப்புறம், விடை கொடுத்து அனுப்பினதுக்கு அப்புறம் கூடிய மகிழ்ச்சி பங்க இறைவனை கும்பிடும் விருப்பதால தான் இருக்கக்கூடிய திருமணம் இருக்குல்ல, நாடி அங்கு இருந்து திருமணத்தை நாடி அங்கு இருந்து தங்கள் நாதரை பாடல் விட்டார். அடங்கல மனசு அங்க வீடலாளவாய் பாடியும் திரும்பவும் அடங்காத மனசோட இங்க பாடுறாரு. அதெல்லாம் சிந்திச்சு பார்க்கணும். திரு இயமகத்தின் உள்ளம் திருநீலகண்ட பாணனாருக்கு. திரு இயமகம்ங்கிற ஒரு பாவகை, அவ்வளவு பாவகை, அதுக்கு முன்னாடி சங்க காலத்து தொடக்கத்துக்கு இல்லாத அனைத்து வகை பாவகையும் ஞானசம்பந்த பெருமான். தமிழுக்கு அத்தாரிட்டி, தமிழுக்கு தலைவனே ஞானசம்பந்தன். இதையெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டுமென்று மறைத்து தவறான வழி நடத்தி மக்களை எல்லாம் ஒரு இழிநிலைக்கு நடத்தி இன்னைக்கு தமிழர்களை 2 தலைமுறையினர் தமிழை முழுவதுமாக படிக்கவோ எழுதவோ தெரியாமல் குருடர்களாக ஆக்கிவிட்ட கொடியவர்கள் வாழக்கூடிய நாட்டில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கோம். சிந்தித்தார்களா? இந்த தமிழ் பேராசிரியர்கள்லாம் எடுத்து சொன்னார்களா? இப்படிப்பட்ட தீங்கு வந்துவிடும், ஆங்கில கல்வி முறையை நீங்கள் கொண்டு வந்தால் முழுவதுமாக
ஆங்கில கல்வி முறையை எதற்கு கொண்டு வருகிறாய்? ஒருவனை வந்து 5ஆம் வகுப்புல தொடங்கி 12ஆம் வகுப்புக்குள்ள ஆங்கிலத்தை வந்து தடையின்றி பேசவும் எழுதவும் வந்து கற்பிக்கலைன்னா அதை விட ஒரு இழிவில் ஒரு மொழியை கற்றுக்கொள்ள எத்தனை ஆண்டுகள் வேண்டும்? ஆங்கிலத்துறை எல்லாம் சம்பளம் வாங்கி வந்து மாண்டிருக்கிறானுங்கள் இந்த பேராசிரியர்கள்லாம். ஒரு மொழியை கற்றுக்கொள்ள எத்தனை ஆண்டு வேணும்? அங்கிருந்து கால்டுவெல், ஜிவி போப்பெல்லாம் வந்து தமிழை வந்து கற்றுக்கொண்டார்கள் அல்லவா? ஏன் நீங்க 5ஆம் வகுப்புல இருந்து தொடங்கி 12ஆம் வகுப்புக்குள்ள ஒருத்தனை வந்து தங்கு தடையின்றி ஆங்கிலத்தை பேசவும் எழுதவும் ஏன் கற்றுக் கொடுத்துருக்கூடாது? அப்படி பண்ணியிருந்தேன்னா ஏன் வந்து தமிழுக்கு இந்த பாதிப்பு வருது? முற்றிலுமாக வந்து தமிழே செய்யல. இந்த இதில் தான் டாக்டர் சீட்டு, இன்ஜினியரிங் இதெல்லாம் இருக்குல்ல, அதுக்கு 4 பாடங்களில் மார்க் எடுக்கிறீங்களே, நீ தமிழ்லையும் ஆங்கிலத்தையும் எடு, இல்லை ஆங்கிலத்தை விடு. தமிழில் வந்து அதில் எடுக்கக்கூடிய மதிப்பெண்களும் கணக்கில் எடுக்கப்படணும். இவன் எப்படி தமிழ் படிச்சிருப்பான்? யாராவது பேராசிரியர்கள் சுட்டினீர்களா? துரோகிகள் எல்லாம் தமிழுக்கு துரோகம் பண்ணி இன்னைக்கு வந்து இந்த 2 தலைமுறையை வந்து பொட்டையாக்கி தமிழை வந்து படிக்க முடியாமலும் எழுத முடியாமலும் தவறு இல்லாமல் எழுத முடியாமலும் வந்து ஆக்குவதற்கு காரணம் பொறுப்பை நீங்கள் தான் ஏற்க வேண்டும். இதில் வந்து இதற்கு வந்து நான் எங்கே வேணாலும் எடுத்து கூறுவதற்கு தயாராக இருக்கிறேன். திரு ஏமகத்தின் உள்ளம், திரு ஏமகம் வந்து பாடுறாரு. திருநீலகண்ட பாண நாயனார் இருக்கார் இல்லையா, இவரோட ஞானசம்பந்தரோடையே சேர்ந்து வருகிறார் இல்லையா, யாழி சிக்கவர். முன்னதாக இந்த மதுரையில் வந்து அவரை உள்ள கொண்டு வந்து அவரை யாழ் வாசிக்க செய்து, அந்த யாழ் வந்து நீர் இதால வந்து வீக்கும், அதனால அந்த நரம்புகள் வந்து தளர்ந்து விடுன்னு அவருக்கு பழகிட சொன்ன அந்த பெருமான் அவரோட ஜாதி குலத்தெல்லாம் பார்க்கல. ராஜகோபுரத்துக்கும் வெளியில நின்று கொண்டு இறைவனோட பெருமைகளை எல்லாம் யாழில் இசைத்து மதங்க சொல்லாமணியாரும் பாட திருநீலகண்ட பாணனாரை வந்து இசைக்கிறாரு. அடியார்கள்ட்ட சொல்லி அவரை உள்ள அழைச்சிட்டு வாடான்னு சொல்லி தன்னோட திருமுன் நின்று வாசிக்க செய்து இந்த ஈரத்தால அங்கே உள்ள ஈரத்தால அந்த யாழில் உள்ள நரம்புகள்லாம் தளர்ந்து விடும் என்று சொல்லி பலகையிட சொல்றாரு. அப்படிப்பட்ட பெருமான் ஏது இங்க ஜாதியாவது குலமாவது எல்லாம் சிந்திச்சு பார்க்க வேண்டும். இறைவன் முன்பு எதுவுமே கிடையாது. திரு ஏமகத்தின் உள்ளம் திருநீலகண்ட பாணருக்கு அருளிய திறமும் போற்றி, அந்த அதுல ஒரு பாடல்ல அப்படி போட்டிருக்கிறாரு. அவரிடம் அளவலாவி, அந்த யாழ்ப்பாணருடைய அளவலாவி தெருளுடை தொண்டர் சூழ, நல்ல தேற்றமுடைய தெளிந்த தொண்டர்கள் சூழ திருத்தொண்டின் உண்மை நோக்கி இருள்கட மண்ணில் வந்தார். திருத்தொண்டினோட உண்மையை நோக்கி இந்த புறப்புற சமயத்தோட இருள்கள் எல்லாம் கெட, அஞ்ஞான இருள் கெட, ஒவ்வொரு உயிரையும் பற்றி இருக்கக்கூடிய ஆணவ இருள் கெட மண்ணில் வந்தவராகிய ஞானசம்பந்த பெருமான் இனிது அமர்ந்து இருந்தார் என்றே. அங்க இந்த திருமணத்துல இனிது அமர்ந்து இருந்தார். பூழியன் மதுரை உள்ளார் புறத்துளார் அமனர் சேரும் பாழியும் அருகர்மேவும் பள்ளியும் ஆனவெல்லாம். அந்த தென்னவனான பாண்டியனோட மதுரையில் உள்ள மக்கள்லாம் அயல் இடங்களிலிருந்து மதுரைக்கு நோக்கி வந்தவர்கள் எல்லாம் அமணர்கள் சேரும் பாழியும், அவர்களோட வழிபாட்டு இடங்கள், அவர்கள் இருக்கக்கூடிய பள்ளிகள் ஆணையெல்லாம் கீழூர பறித்து ஃபவுண்டேஷன் வரையிலும், அதாவது எல்லாத்தையும் அடி சூடாது அது வரையிலும் எல்லாத்தையும் பறிச்சு போக்கி கிளர் ஒளி தூய்மை செய்தே அவைகளெல்லாம் முற்றிலுமாக அழித்து அந்த, ஏன்னா அதற்கான அடையாளங்கள் கூட இருப்பதை அவர்கள் அங்கு வந்து விரும்பவில்லை. அவைகளெல்லாம் போக்கி தூய்மை செய்து வாழிய பதிகள் எல்லாம் மங்களம் பொழிய செய்தார். அந்த மதுரையில் மட்டுமில்ல, பாண்டிய நாட்டில் உள்ள அத்தனை பதிகளிலும் மீண்டும், ஏன்னா நமது ஆலயங்களை இடிச்சு அவன் கட்டியிருக்கிறான், அதை வந்து நீக்கி விட்டு இப்போ நமது ஆலயங்களை வந்து கட்டினார்கள் என்று நாம் பொருள் வந்து உயிர்த்து உணர வேண்டும் என்ன நடந்திருக்கிறது என்று. ஏன்னா அரசனே கையில் இருக்கும் பொழுது நீ என்ன கோயில் இடிச்சா அரசன் கேட்க போறானா? அரச ஏவலாளர்கள் வந்து கேட்க போறாங்களா? அதெல்லாம் அங்கே நடந்திருக்கு. அப்படிப்பட்ட ஒரு பெரிய தந்திரம் முதல்ல அரசனை மயக்கிறது. அங்கே பாண்டிய மன்னனை மயக்கினா, பல்லவ மன்னனை மகேந்திர பல்லவனை மயக்கினா, இங்கே வந்து பாண்டிய மன்னனை மயக்கினா, இப்படி மன்னர்களை முதல்ல பிடிச்சிட்டா அந்த நாட்டு மக்கள் எல்லாம் அவனோட அந்த ஆட்சி அதிகாரத்தை கொண்டே நம்ம எளிதாக மாற்றலாம். அப்படிதான் இப்பயும் செய்து கொண்டிருக்கிறார்கள். மீனவன் தேவியாரும் குலச்சரியாரும் மிக்க ஞானசம்பந்தர் பாதம் நாள்தோறும் வந்து பணிந்து போட்டுறாங்க. மங்கையர்க்கரசியாரும் குலச்சரியாரும் நன்றி பெருக்கால ஞானசம்பந்தரோட பாதத்தை எந்த அளவுக்கு இந்த பிறவியில நான் வந்து வணங்க முடியுமோ அவ்வளவு புண்ணியங்களையும் ஈட்டி விட என்று வேட்கையால பணிந்து போற்ற ஆன சண்பையர் கோணாரும், சண்பையரோட சீர்காழியோட தலைவரும் ஆளவாய் அமர்ந்தார் பாதம் ஊன் அமர்ந்து உருகை ஏற்றி உலக கழிந்து உரையும் நானே. எப்பொழுதுமே ஊன் உருக
வணங்கி உளம் கழித்து அங்கே தங்கியிருக்கிறார் என்ற அளவிலே இந்த பகுதியை இன்றைக்கு நான் நிறைவு செய்கிறேன். இப்பொழுது வேதவனத்தில் உறுதி வைகை கரையில் இறுதி என்ற அந்த தலைப்பு பெருந்தலைப்பில் உள்ள தகவல்கள் எல்லாம் 22 தலைப்புகளில் நான் பிரித்து பேசியிருக்கிறேன். முழுவதுமாக ஒவ்வொரு சைவரும் அந்த நூல்களையும் வைத்துக்கொண்டு பெரிய புராணத்தையும் சரி திருமுறைகளையும் சரி திருமுறைகளுக்கும் விளக்கம் கொடுத்திருக்கிறேன். ஒவ்வொரு சைவரும் நிச்சயமாக இவற்றை கேட்க வேண்டும். நீங்கள் முழுவதுமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இதை கேட்பதோடு உனக்கு ஒரு புண்ணியமே கிடையாது. வேற இந்த பிறவி எடுத்ததற்கு ஞானசம்பந்த பெருமான் வேதவனத்தில் புத்தரோடு அமனைவாதில் அழிவிக்கு வண்ணல் திருநீறு செம்மைதிடமே என்று அங்கு உறுதி செய்து வைகை கரையிலே அவர் அவதாரம் செய்வதற்கு 3000 ஆண்டுகளுக்கு முன்பு வேத நெறிக்கு எதிராக ஆர்த்தெழுந்து தோன்றி வைதிக நெறியை முற்றிலுமாக அழிக்க முனைந்த ஒரு புறப்புற சமயத்தை பொய் நெறியை சமுதாயத்தை புறையோட செய்த நெறியை முற்றிலுமாக அழித்து அடக்கி ஒழித்து சைவ நெறியை பாரித்தார் பாருங்க. இந்த வீர வரலாறை கேட்டாலே உங்களுக்கு எல்லா நன்மைகளும் கிடைக்கும். ஏன்னா வேதவனத்திலிருந்து அவரோடய நம்ம தொடர்ந்து வந்திருக்கிறோம். அந்த அடியார் கூட்டத்தோட பல்லக்க சுமக்கிறவங்களும் மனசால சுமக்கலாம். அப்படி தொடர்ந்து எல்லா தலங்களுக்கும் போய் மதுரைக்கு மதுரையில் நடந்த அத்தனை நிகழ்வுகளும் ஒன்று விடாமல் இந்த 22 பகுதிகளிலே நான் தொடர்ந்து சொல்லி இருக்கிறேன். அன்பர்கள் எல்லோரும் கேட்டு எல்லா இறை நலன்களையும் அடைய வேண்டும், சிவனருக்கு பாத்திரமாக வேண்டும் என்று சொல்லி எல்லோரையும் வாழ்வாக வாழ வேண்டும் என்று வாழ்த்தி கோமல் சேகராகிய நான் விடைபெறுகிறேன். வணக்கம்.